தனுசுவை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு சில இடங்களில் நன்மை உண்டு. முதல்ல அந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல் அமைப்பாக திருமணம் முடியல, தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குருவின் தயவால் திருமணம் கைகூடி வருகின்ற அற்புதமான ஆண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம், திருமண அமைப்புகள் கைகூடி வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டம் ஏற்கனவே திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு, மன வாழ்க்கையில் டிஸ்டர்ப் ஆகி மறுமணத்திற்காக நாங்கள் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு மறுமணத்திற்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. தாராளமாக முயற்சிக்கலாம். செகண்ட் பாயிண்ட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், இந்த மாதிரி கூட்டாக செய்கின்ற அமைப்புகளில் ஓரளவுக்கு முதல் 5 மாதத்தில் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். மே மாதம் வரைக்கும் அதில் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது. அதே போல் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு முயற்சிகள் கை கொடுக்கும். அப்போ பாருங்கள், நான் படித்து முடிச்சிட்டேன், வேலைக்காக வெளிநாடு போகணும், இல்லை அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இப்போ ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆண்டு முழுக்கவுமே சிறப்பாக இருக்குது. குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. ஸோ வெளிநாடு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அதே போல் தக்க சமயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு நெருக்கடி ஏதேனும் ஒன்று வரும்போது தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் டக்குனு எங்கேயாச்சும் இருந்து நமக்கு உதவிகள் கிடைச்சிரும். அப்போ உதவிகள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நமக்கு எதிர்பார்த்தும் எதிர்பாராமலும் உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் நிறைய கிடைப்பாங்க நமக்கு, சரிங்களா? க்ளோஸ்டு சர்க்கிளுக்கு நெருங்கி வர்ற மாதிரியான அமைப்புகளில் நல்ல நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், சரிங்களா? சகோதரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியது மாதிரியான ஒரு சூழல். டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி செய்கிறதுக்கு, அரசாங்கம் சார்ந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லது ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு. அதே போல் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் விற்க முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த ஆண்டு விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க, முடிஞ்சிடும். அந்த சொத்தை விற்று இன்னொரு இடத்துல இடம் வாங்குறது, சொத்தை விற்று பிள்ளை கல்யாணம் பண்ணுறது, சொத்தை விற்று கடன் அடைக்கிறது, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை விற்க முடியாமல் போய்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ அதை விற்கிறதுக்கான வழிவகைகள், வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் நண்பர்களே. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது. இது ஒரு பக்கம். இதனை அடுத்ததாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஆண்டு எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கங்க. இடமாற்றத்தில் இல்லை நிறைய பேர் ஒரு சில கொள்கைகளில் இருந்திருப்பாங்க, அந்த கொள்கைகள்லேயே மாற்றம் வரலாம். எது வந்தாலும் எடுத்துக்கங்க, அது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையாகவும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு நண்பர்களே. சரி, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் அமைப்பு ஆரோக்கியம், ஹெல்த்தில். அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு முழுக்கம் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு இன்னும் கூடுதலாக இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ரெண்டாவது, தொழில் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை மே மாதத்துக்கு பிறகு போடாதீங்க. மே மாதம் வரைக்கும் ஓகே, நல்லா இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு அளவுக்கு அதிகமான முதலீடுகளை பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ் போட்டிங்கன்னா அதை டக்குன்னு எடுக்க முடியாது, அதனால் நெருக்கடியில் மாட்டிக்கிடுவீங்க. அப்போ அளவுக்கு அதிக முதலீடுகள் போடுவதை தவிர்ப்பது சிறப்பு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்பப்போ படிப்பில் பிள்ளைகள் மந்தமாவார்கள். அப்போ படிப்பில் கொஞ்சம் தட்டி கொடுத்து அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கணும். கான்சன்ட்ரேட் பண்ண வச்சிங்கன்னா தட்டி கொடுத்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஆனால் படிப்பில் மந்தமாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக தாயாரினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சுகக்கேடு ஏற்படும். ஆக தாயாரினுடைய உடல்நிலையிலையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழிலில் அதிக முதலீடுகள் போடக்கூடாது. என்ன சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறீங்க. தகப்பனாரோடும் கருத்து வேறுபாடு வரும்.
அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ அந்த 2 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் அன்பு நண்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தெல்லாம் நீங்கள் எந்த பேச்சையும் ஏற்படுத்தாதீங்க. அதுவாக பிரிவினை வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கிடச்சிரும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த இடங்கள் அனைத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தனுர் ராசி அன்பர்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆக அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.